ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். அந்தேஷ்டிங்கிறதான தலைப்பில் இன்னைக்கு 4வது பாகம். இப்போ வரைக்கும் நாம் இந்த இறந்து போனதான ஜீவாத்மாவுக்கு பூத சரீரத்தை கொடுத்து 10 நாட்களில் அவரை யமபுரி, பித்ருலோகம், சந்திரலோகம் இதெல்லாம் பக்கம் தான் இருக்குது. அங்கே யமதர்மராஜன்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அந்த ஜீவாத்மாவனுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உகுந்த உலகத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டியாக நாம் இருந்திருக்கோம். இப்போ இறந்து போனவரை தமிழில் நீத்தார் அப்படின்பா. ஏன்னா இறந்து போனவர் சவம்னோ இல்லை பாடினோ அப்படிலாம் சொல்கிறது அவமானத்துக்கு சமம். ஒன்றும் இல்லைனாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்காக உழைச்சி பல நல்ல காரியங்கள் சத்காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிற ஒரு புண்ணியாத்மாவாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் அவாவா குடும்பம் ரொம்ப முக்கியங்கிறதுனால எப்படியானாலும் அவாவா குடும்பத்துக்காக உழைச்சிருப்பா. அதுவும் பிரெட் வின்டராக இருந்தால் ரொம்ப பெரிய துக்கம். அதாவது பணங்காய் சம்பாதிச்சு கொண்டு குடும்பத்தை பெற்றவராக்கும் போனார் அப்படின்னா அது பெரிய தாங்க முடியாத ஒரு துக்கமும் பிரச்சனையுமாக மாறும் அந்த குடும்பத்துக்கு. அதனால நீத்தார்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொஞ்சம் மதிப்புக்குரியதான ஒரு வார்த்தையால் அதை சொல்லி வரா இந்த சம்ஸ்கார கிரியைகள் எல்லாம். அப்படி இந்த நீத்தாருக்கு 2 விதமான ஞாதிகள் உண்டு. ஞாதினா ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடியவா, பிளட் லைன் சொல்லுவார். ஒருத்தருக்கு பேர் சபிண்டர், பிண்டப்பிரதானத்துக்கு யோகி இருக்கக்கூடியவா அர்த்தம். இவங்களுக்கு 10 நாள் தீட்டு. இந்த 2வது ஆளுகளுக்கு பேர் சமானோதகர், சமான உதகம். இவங்களுக்கு எல்லாம் 3 நாள் தீட்டு. இந்த தீட்டு ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப அதிகமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கு. ஒரு தீட்டு இருக்கிற டைமில் இன்னொரு தீட்டு வந்தால் என்ன ஆகும், அப்படிலாம் ரொம்ப விரிவாக சொன்ன ஒரு விஷயம் இந்த அசௌச்ச காண்டத்தில் தீட்டை பற்றி. இந்த காலத்தில் இந்த தீட்டுங்கிறதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்காக ஃபாலோ பண்ண முடிகிறவாளுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லலை. கடல் கடந்து இருக்கிறவாளுக்கு எந்த தீட்டும் பாதிக்காது. மரணம் அடைந்த பிறகு மரண சரீரத்தை எப்படி தகனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை. இறந்து போய் 25 நாழிகை, ஒரு நாழிகைங்கிறது 2.5 மணி நேரம், அப்போ 10 மணி நேரத்துக்குள்ள தகனம் செய்ய வேண்டும். இந்த பிரதோஷ நேரத்துக்குள்ள அடக்கம் செய்யணும், தகனம் செய்யணும் அப்படின்னு விதிமுறை இருக்கு. அது அல்லாத பட்சம் சமய அதிக்கிரமம் முடிஞ்சு தகனம் பண்றது ஒரு தோஷம். அந்த தோஷத்துக்கு பிராயஷ்ட விதிகள்லாம் உண்டு. தோஷ பிராயஷ்டத்துக்கு கிருச்ராகரணம் அப்படின்னு பேரு. கிருச்ராகரணம் அப்படின்னா சுத்தி பண்றது. 2 விதமான சுத்தி. ஒன்று உபாசனை எடுத்து சுத்தி பண்ணிக்கிறது, இன்னொன்று மந்திர வழிபாட்டினால சுத்தி பண்ணிக்கிறது. மந்திர வழிபாட்டினால சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபிக்கணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் பிராணாயாமம். இப்போ கிருச்சாச்சரணத்துக்கு கொடுத்துருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரத்தினுடைய தொகை 10,000 காயத்ரி ஜபிக்கணும், 200 பிராணாயாமம் பண்ணணும். கிருச்சாச்சரணங்கிறது அவ்வளோ லெங்தி ப்ரொசீஜர். இனி இருக்கு கிருச்சாச்சரணத்தில் நிறைய இருக்கு. உபவாசங்கிறது ஒரு பெரிய பட்டிகையே இருக்கு. பிராயஸ்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாத்தியார் மந்திரத்தை சொல்லுவார், கர்த்தா சேர்ந்து சொல்லுவார், கிருச்சாச்சரணம் அத்திய கரிஷே. என்ன கிருச்சாச்சரணம் அத்திய கரிஷே? நான் கிருச்சாச்சரணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கர்த்தா ப்ராமிஸ் பண்ணுறார், சங்கல்பம் பண்ணிக்கிறார். கிருச்சாச்சரணம் பண்ணுறதுனா எவ்வளோ டிஃபிகல்ட் டாஸ்க் தெரியுமா? அதுக்கு பிரதிநிதியாக பிராயசித்தார்த்தம் காவேரி ஸ்நான புண்ணிய பல சித்தர்த்தம் யதாசக்தி எத்கிஞ்சது அப்படின்னு ஒரு பிராமணனுக்கு தட்சிணா ரூபத்தில் கொடுத்துருவான். என்னோட அபிப்பிராயத்தை பிராமணனே தான் பிராமணனை அதோகதிக்கு கொண்டு போகிறார். நிறைய விஷயங்கள் நமக்கு இதெல்லாம் ஸ்மிருதியை சம்பந்தப்பட்டது. ஸ்மிருதியை மாற்ற வேண்டியது தான். ஸ்மிருதியை மாற்றலாம், பாவ புண்ணியம்னு கிடையாது. இல்லை, ஸ்ருதி மாற்ற முடியாது. வேதம் ஃபிக்ஸ்டு, பர்மனெண்ட். ஆனால் ஸ்மிருதிங்கிறது டைனாமிக். அது தேசகால சந்தர்ப்போச்சிதம் மாற்றிக்கணும். மாற்றுறதுக்கு அதிகாரம் உண்டு. இது மாத்திரத்துக்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னா மடாதிபதிகள், அதில் மதத்தினுடைய தலைவர்கள், வித்வான்கள், இவர்கள் எல்லாம் ஒரு வித்த சதஸ்ஸு கூடி உட்கார்ந்து இந்த மாதிரி யாக்ஞ வாக்கியத்தை சொல்லியிருக்கார், கௌதமரத்தை சொல்லியிருக்கார், வசிஷ்டத்தை சொல்லியிருக்கார், எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் போடுறது, அதை விசகலனமாக அதை டிபேட் பண்ணுறது. அது இருக்கிறதான ப்ளஸ் மைனஸஸ் எல்லாம் நல்லா ஆராய்ந்து இந்த காலத்துக்கு இதெல்லாம் சாத்தியம், இது சாத்தியம் அல்ல. ஆகையினால நம்ம சுருக்கமாக சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியமத்தை உருவாக்கி சனாதர்மத்தில் ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் அது 4 பக்கம், பாரத தேசத்துடைய 4 பக்கம், வெதர் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா என்ன ஆகட்டும்,
எல்லாருக்குமே இப்படி பண்ணால் போரும் அப்படிங்கிறதான ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஆபஸ்தம்பர் அப்படி தான் பண்ணார். போதாயன விதி எல்லாமே ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். போதாயனர் ஆபஸ்தம்பருடைய குருநாதர். ஆனால் ஆபஸ்தம்பர் பார்த்தா இன்னும் காலப்படத்துக்கு ஒத்து வரா மாதிரி தெரியலை, நம்ம இதுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படி கொஞ்சம் சுருக்கினார் எல்லாத்தையுமே. அதனால தான் ஆபஸ்தம்பருடைய கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், போதாயனத்தோடலாம் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். அதுபோல வாதுல சூத்திரம், இந்த சூத்ராச்சாரியர்களை சுருக்கி கொடுக்குற மாதிரி நம்மளும் ஒரு நல்ல கூடி வித்வான்கள் இல்லாமல் சேர்ந்து இதை ஆராய்ந்து இது காலத்துக்குள்ளே என்ன நடக்கும், என்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் எல்லாருக்கும் பண்ண முடியும். ஒரு சுக சந்தோஷம் அதில் இருக்கும். அல்லாமல் செய்ய முடியாத விஷயத்தை தலையில் தூக்கி போட்டு ஏண்டா அப்படி செய்கிறோமே அப்படின்லாம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. காரணம் என்னன்னா, சுச்சித்துவங்கிறது கலியுகத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். கோவில்களில் கூட சுச்சித்துவம் கிடையாது. பின் எப்படி ஒரு வீட்டில் சுச்சித்துவத்தை பார்த்துக்க முடியும்? வீட்டில் பெண்கள் பாதி பெண்கள் குளிக்கிறது கிடையாது. ஒரு தடவை பியூட்டி பார்லரில் போய் செட்டப் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா அது கலைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு அப்படியே இருக்கிறவா உண்டு. பொய் சொல்லுவோம் ஜெயவா, எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு குளிச்சாச்சு அப்படின்ட்டு. சம்டைம் அங்கே போய் பார்த்துட்டு போக முடியும். இது ஒரு விஷயம். பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி சொல்ல போனால் நிறைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காது பப்ளிக் ஃபாரத்தில் பேசுறது. பட் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி எல்லாரும் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது, கட்டி பிடிச்சிக்கிறது, அவன் எங்கே போயிட்டு வந்திருக்க யாருக்கு தெரியும்? முன்ன காலத்து ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடம்ப தொட்டுக்க மாட்டான். ஒருத்தர் உடம்பு இன்னொரு தொட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. அப்படியெல்லாம் பார்க்குற காலத்தில் இந்த சுச்சித்துவத்துக்கும் சௌச்சத்துக்கெல்லாம் ரொம்ப மகத்துவம். இன்றைக்கி அதெல்லாம் நடக்காது. ஒரு வாத்தியாரே 3 இடத்துக்கு போயிட்டு வர்றார். ஓகே, பாவம் அவர் போய் குளிச்சுட்டு தான் வருவார். இருந்தால் கூட என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த சௌச்சம் அசௌச்சங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு. முடிந்த அளவுக்கு எப்போ பாரு பகவான் நாமாவை சொல்லி பிரோஷனம் பண்ணிக்கிறது, இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி சமயம் அதிக்கிரமிச்சு தான் நமக்கு தகனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி என்றால் கிருச்ராகரணம் அப்படிங்கிறதான பிராயசித்த பண்ணி அந்த மிருத்திய சரீரத்தை பஞ்சகவ்யத்தால் புரோக்ஷணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்நானம் செய்யணும். அதை தவிர பாவன மந்திரங்களை சொல்லி சுத்தி செய்யணும். நல்ல 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 புண்ணியப்பிரதமான மந்திரங்களை சொல்லி புரோக்ஷணம் பண்ணி அந்த இடத்தையே அந்த அட்மாஸ்பியரை சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக மயான சம்பந்தமான விஷயங்கள். மயானத்துக்கு போகிறது பொழுது, அதாவது மிருத சரீரத்தை தூக்கிட்டு போகிற நேரத்தில் வயசில் சின்னவா முன்னே நடக்கணும், வயசில் பெரியவா பின்னாடி நடக்கணும். மயானத்தில் சவசம்ஸ்காரம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர நேரத்தில் வயசுக்கு பெரியவா முன்னாடி நடக்கணும், வயசுக்கு சின்னவா இருக்கிறோம் பின்னாடி நடந்து வரணும். எல்லாமே சேர்ந்து கை கோத்துலாம் வரக்கூடாது வீட்டுக்குள்ள. இது ஒரு நிபந்தனை. அடுத்ததாக உபவீதம், பூணல் போட்டுக்கிற விவகாரம். மிருத சரீரத்தை தூக்கின்னு போகிறவா, இல்லை மிருத சரீரத்தை தொட போகிறவா, இல்லை மிருத்யு கிரகத்தை பார்க்க போகிறவா, எல்லாருமே உபவீதம் போட்டுன்னு இருக்கக்கூடியவா எல்லாருமே நிவீதி அப்படிங்கிறதான மாலையாக போட்டுக்கணும். பிராச்சீனா வீதியும் கிடையாது, உபவீதியும் கிடையாது. மாலையாக பூணலை போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கே போனோம். துக்கம் விசாரிக்க போகிறனாலும் சரி, சவசம்ஸ்காரத்தில் ஈடுபடக்கூடியவராக தான் பரவாயில்லை, மாலையாகத்தான் போட்டுக்கிட்டு எல்லா காரியங்களும் பண்ணோம். சப்போஸ் யாரும் அந்த மிருத சரீரத்தை தொட போகிறா, அல்லை தூக்க போகிறா, இல்லை ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னா அவங்க தர்ப்ப புல்லை இடுப்பில் சொருகிக்கணும், இல்லைன்னா காதலியாவது மாட்டிக்கணும். 3 தர்ப்ப புல் மினிமம் வேணும். இதை தன்னுடைய உடம்பில் வச்சுட்டு தான் அங்கே எதையுமே தொடரணும், அல்லாமல் தொடக்கூடாது. இந்த மிருத சரீரத்தை மயானங்கிறது ருத்ரபூமி, அங்கேக்கு தூக்கின்னு போகிற நேரத்தில் 3 இடங்களில் அதை கீழே வச்சு நிறுத்தணும். அதை அங்கே ஸ்டாப் ஆகி 3 ஸ்டாப் ஓவர் வேணும். அப்படி இந்த காலத்தில் இந்த டவுனுக்குள்ளெல்லாம் போகிறது 100 ஸ்டாப் வந்துடும். டிராஃபிக் ஜாமில் அங்கே நிறுத்தி 3 இடத்துல நிறுத்தி அங்கே பலி கொடுக்கணும். அவர் சின்ன சம்ஸ்காரம் வரணும் இல்லை. அதை முடிச்சுட்டு அப்புறமா தான் மயானத்தை அடைய வேண்டும். இதில் இந்த மிருத சரீரங்கிறது மகா புனிதமானது. என்ன, இப்போ இதனுடைய உடம்புல அகங்காரங்கிறது ஒன்றும் இல்லை. ஆணவம் போச்சு. ஆணவம் போனாலே பரமசுத்தி. இப்போ ஆணவம் இல்லை. கர்மம், மாயை, ஆணவம், இதுதானே 3 மலங்கள். இதனால் தானே பிறவியெல்லாம் ஏற்பட்டது. அப்போ இந்த ஆணவம் போனதுனால மிருத சரீரம் சகுனத்தில் நம்பர் 1. அதனால் யாராவதும் ஒரு காரியங்களுக்கு போகிற நேரத்தில் மிருத சரீரம் தனக்கு எதிராக சகுனமாக வந்தது அப்படின்னா பாராட்டணும், நமஸ்காரத்தை பண்ணணும். உடனடியாகவே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த புண்ணியாத்மாவுக்கு நித்திய சாந்தி உண்டாகட்டும்,
மோட்ச சித்தியர்த்தமாகட்டும் அப்படின்னு யாரானாலும் அந்த மயானத்துக்கு தூக்கிட்டு போகிறதான மிருத சரீரத்தை பார்த்தா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். இது பழக்க வழக்கத்தில் இருக்க வேண்டும். மயானம் போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பூனல் போட்டுண்டவா அந்த பூனலை மாற்றி புதுசாக பூனல் போட்டுக்கணும். சாதாரணமாக பூனல் மாற்றி போட்டுக்கிறதுக்கு பல நிபந்தனைகள்லாம் உண்டு. சுக்லபக்ஷத்தில் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த தீட்டு இல்லாத வாழாக்கும் அப்படின்னா அன்னைக்கு எல்லாம் மறுநாளைக்கு. பட் இரவு நேரத்தில் மாற்றக்கூடாது, சூரியன் இருக்கிற நேரத்தில் மாற்றணும். அது பூனல் மாற்றாமல் அவள் எந்த ஒரு காரியங்கள்லையும் ஈடுபடக்கூடாது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அவள் பாட்டுக்கு போவா, இந்த வேலையை முடிச்சிடுவா, வீட்டில் வந்து கலந்து மனைவி மக்களோடு இருக்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பீடை ஒட்டிக்கும், பாத பலதும் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உபவீதத்துக்கும் தீட்டு வரும். அதனால் அதை மாற்றி புதுசாக போட்டுக்கணும் அப்படின்னு. அடுத்தது மயானம் போய் திரும்பி தகனத்துக்கு அப்புறமா திரும்பி வர நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேப்பிலை இருக்குது பாருங்க, வேப்பிலை கசப்பு வேப்பிலையை வந்து ஒரு காம்பு ஆஞ்சு வாயில் போட்டு கடித்து துப்பணும். முன்னே காலத்தில் வந்து மயானம் ஓப்பன் மயானம், இப்பெல்லாம் வந்து க்ளோஸ் டோர். முனிசிபாலிட்டியோடு கேஸில் மிஷினில் ஒர்க் பண்ணுறது. அதில் இந்த தூமரம் ஒன்றும் வெளியில் வராது, அதாவது புகை, இந்த துஷ்ட புகை ஒன்றும் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது 50 அடி 60 அடிக்கு மேலே தான் அந்த புகை போகணும். அப்படிலாம் தான் இப்போ கட்டி இருக்கிறதெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக. ஆனால் முன்னே காலத்துலாம் வந்து இது ஓப்பன் கிரவுண்டில் பண்ணுவா. அதனால் அந்த அந்த சுவாசிக்கிற நேரத்தில் இந்த தூமரம் புகையெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போனால் பலவிதமான சிஸ்டத்தை தகராறு பண்ணும். அதுக்கு பிராயஷ்டமாக அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த வேப்பிலையை வந்து கடித்து அரைச்சி துப்பினதுக்கு அப்புறமா வாயை கொப்பளிச்சு அலும்பி திரும்ப குளத்தில் முங்கி குளிக்கணும். எடுத்துகிட்டு போன அத்தனை பொருள்களையும் அந்த தண்ணியில் முக்கிட்டு புதுசாக தலையெல்லாம் தோற்றினும் உடம்பெல்லாம் தோற்றினும் அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு முன்னாடி திரும்பவும் காலெல்லாம் அலம்பணும். காலில் அலம்பினதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வரணும். இது இந்த காலத்தில் ஏன்னா குளியெல்லாம் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறதான பாத்ரூமில் தான் குளிக்கிறதா இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி முதல்ல கை காலில் அலம்பி வெளியிலேயே வாயை அலம்பி துப்பி அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நேராக பாத்ரூமுக்குள்ளே போயிடணும். அங்கே போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா விபூதி அல்லது ஊர்தபுன்றம், அதாவது நாமம், திருமண்ணு, சந்தனம், இதால அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நெத்திக்கிட்டுக்காமல் இருக்கவே கூடாது. நெத்திக்கிட்டு பிராயஷ்சித்த விதியாக ஒரு 12 காயத்ரியாவது ஜபம் பண்ணணும். அல்ல இஷ்ட தெய்வத்தினுடைய மகாமந்திரங்களை ஜபம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிருத சரீரத்தை பார்க்க போகிற நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ஒன்று 2 in 1, ஒன்று துக்கம் விசாரிக்கிறது, இன்னொன்று வந்து நம்மளுடைய பரிதாபத்தை அவங்களுக்கு காட்டி அவங்களோட பகிர்ந்து கொள்கிறது, அவங்களுடைய துக்கத்தை நாமளும் பங்கு சேர்ந்துக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, ஓ இவர் விட்டுட்டு போயிட்டாரே நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறதான அந்த விசாரம் வராது. எல்லாரும் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு நம்மளை ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட்டு நமக்கு இருக்குது. 2, யார் வரா போகிறா எல்லாம் வந்து இந்த ஜீவாத்மா பார்த்துட்டே தான் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 12 அடி வசரத்தில் இது வாட்டுக்கு பறந்துட்டே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்குது, எங்கேயும் போக வழியில்லை. அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து நாம் என்னெல்லாம் பேசிக்கிறோம் அதை பற்றி மேக்சிமம் நல்லது பேசணும், எந்த கெடுதலும் பேசக்கூடாது. ஐயோ கடன் வாங்கிட்டானே போயிட்டானே எப்படி திருப்பி தரப்பா, யார்கிட்ட போய் கேட்கறது, பிள்ளைய தலையில் அடிச்சுட்டு உட்காரக்கூடாது. போயாச்சு அப்புறமா இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பார்த்து பேசி சொல்லி புரிய வச்சு எவிடன்ஸ் காட்டி அவள்கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்ணிக்கிறாங்க அப்புறமா பண்ண வேண்டியதான் விஷயம். ஆனால் முதல்ல வந்து பார்க்குற நேரத்தை இதெல்லாம் கண்டுக்கூடாது. பயபக்தி சத்தையோடு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். எதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இந்த மிருத சரீரத்துக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியம், இந்த சரீரம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் ஒரு புருஷனுடைய உடம்புக்குள்ள பீஜ ரூபமாக வந்து 2 மாதம் பிதா கர்ப்பதாரணம் பண்ணிட்டு அப்புறமா கர்ப்பதானமாக ஒரு தன்னுடைய மனைவிக்கு அந்த பீஜம் வழியாக இந்த ஆத்மாவை கொடுத்து அங்கே குழந்தைய வளர்க்குறான். இதனால் என்னாகும் அப்படின்னா, இறைவனுக்கு மனிதனுக்கும் உள்ள கடப்பாடு, ரிலேஷன்ஷிப்பு டெவலப் ஆகும். இதை மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். அதனால் இந்த ஜீவாத்மாவை பற்றி எந்த அளவுக்கு நல்லது சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, அது சமாதானமாக இருக்கும். அப்போ நான் போனாலும் இங்கே எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆளுகள் இருக்கா, பரம சந்தோஷம். ஆக்சுவலி ஜீவாத்மாவுக்கு வந்து வேதாந்திக் வியூவில் பார்க்குற நேரத்தில் ஜீவாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிச்சது போகிறதுக்கு.
ஏன்னா அந்த சரீரத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஹவுஸ் அரெஸ்ட். பலவிதமான ஆசாபாச பந்தங்கள், காமக்ரோத லோப முக மதமாசிரிதங்களுக்கு அடிமையாகி, சில பேர் மனைவிக்கு அடிமையாகி, சில பேர் எம்ப்ளாயர்கிட்ட அடிமையாகி, சில பேர் கடன்காரனுக்கு அடிமையாகி, இப்படி பலவிதமான அடிமத்தில் ஸ்லேவரியில் வாழ்ந்து வருது. அதுக்கு இந்த உடம்பு விட்டு போயாச்சுன்னா எல்லாம் போச்சு, சுகம், வெரி ஹாப்பி. வானத்தில் பட்டம் பறக்க விடுற மாதிரி அது வாட்டுக்கு பறந்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வேதாந்திக் வியூ. வைதிக வியூத்தில் அந்த எடுத்துக்க முடியாது. அதனால மரண வீட்டுக்குள்ளே நம்ம போகிற நேரத்தில் தேவையில்லாமல் சத்தம் போடுறது, சண்டை போடுறது, ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பகவன் நாமாவை சொல்லணும். அதனால் என்ன ஆகும்னா அந்த நேரத்தில் அதுக்கு புண்ணியம் அதிகம் கிடைக்கும். உடம்பை விட்டு போனதுனால இனிமேல் உடம்பு இருக்கிறவா இல்லாமல் சேர்ந்து எது கொடுக்குறாலோ அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கு யோகம். ஒன்றும் பண்ண வழியில்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம அதனால தான் வாழ்நாளில் நல்ல காரியங்களை வேக நிறைய பண்ணி வச்சுன்னு விடணும். சரீரம் விட்டதுக்கு அப்புறமா ஆறு அவா இது பண்ணுவாளா, இவா இது பண்ணுவாளா, டிபெண்டன்ஸ் பண்ணியாச்சு அவள் பண்ண முடியலை அப்படின்ற சூழ்நிலை வரலாம். அதனால் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவா பகவான் நாமாவெல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பகவான் நாமாவை தான் அதிகம் சொல்லணும். இந்த நேரத்தில் அது மட்டும்தான் ஒலிச்சுட்டு இருக்கணும் எப்பவுமே. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியிலே சொல்கிறது, இந்த மிருத சரீரத்தை தொட்டுன்னு ஜபம் பண்ணியாச்சுன்னா இது நேர இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம்தான். அப்புறமா இதுக்கு எந்த கர்மா பண்ணவும் கூட அவசியம் கிடையாது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. திருவாசகம் ரொம்ப முக்கியம். திருமந்திரம், மூலரோடு, ஸ்ரீராம ஜபம், இதெல்லாம் ஒச்சமாகவும் ஜபிக்கலாம். தனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளேயும் ஜபிச்சுக்கலாம். ஒச்சமாக ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம். அந்த லைனை மட்டுமே ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லலிதா சகஸ்ரநாமத்தில் முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபின்னே நமஹா, இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பானது. முகுந்தா அப்படின்னாலே முக்தி கொடுக்கக்கூடியவன். முகுந்தன் அப்படின்னாலே ஆனந்தம். யாருக்கு ஆனந்தம்? ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் மோட்சத்தினால்தான் தான் கிடைக்க போகிறது. ஜீவாத்மாவினுடைய ரியல் கேரக்டரும் ஆனந்தம் தான். ஆனால் அது மறைக்கப்பட்டது. அந்த மறையை மாற்றி அதனுடைய யதார்த்தமான ஆனந்த ஸ்வரூபத்தை பகவான் கண்ணாடிக்கு முன்னாடி சிலையை காட்டி கொடுக்குற மாதிரி அந்த ஜீவாத்மாவுக்கு தெரிவிப்பார். அதனால் அவருக்கு முகுந்தன்றதான பேர், மகாவிஷ்ணுவுக்கு. அப்படி முக்தியை மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான மகாமந்திரம் இது. முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபின்னே நமஹா. அடுத்ததாக ஜீவோ வினயதா சாட்சி முகுந்தோ அதிவிக்ரமா. இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அம்போ நிதிரந்தாத்மா மகா திசையோந்தகா. இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் இது. ஸோ இந்த ஜீவாத்மாவுக்கு இது மோட்சப்பிரதத்தை காட்டி கொடுக்கக்கூடியதாக ஒரு மந்திரம். திருவாசகத்தில் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்படி எந்தெந்த மந்திரங்கள் நல்ல மோட்சப்பிரதமான மந்திரங்கள் எதெல்லாம் இருக்கோ, மோட்ச பலத்தை கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜெபம் பண்ணுறது அதி விசேஷம். தைரியமாக ஜெபிக்கலாம். என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் இந்த விஷயத்தில். ஒரு 30-40 பேர் உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் அப்படி ஜெபம் பண்ணா இந்த பில்டிங்கே அதிருது. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவர் ரவணருடைய சிஷ்யர். ரவண ஆசிரமத்திலே 3 வருஷம் ரவண பகவான் கூட இருந்தவர். அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு. மனிதனுடைய இந்த ஜீவாத்மாவுக்கும் மனிதனுக்கும் அக்னியுடையும் ஜலத்தினுடைய தொடர்பு எப்பவுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். அக்னிதான் பிறவிக்கு முன்னாடியும் பிறந்த பிறகும் இறந்து போகிற நேரத்திலையும் அக்னி ஒரே ஒரு சக்தி தான் எப்பவுமே கூட வந்துட்டே இருக்கும். அக்னியே ஜீவஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், இதெல்லாமே அக்னி தான். அதனால்தான் இந்த ஜீவாத்மாவினுடைய கேரக்டரை சூடு, அந்த 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுறது பாடிக்குள்ளே, அது இருந்தால் சூடு இருக்குன்னு அர்த்தம். சூடு போச்சு அப்படின்னா பிராணம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய பிறவிக்கு காரணம் இந்த அக்னி. அது மாதிரியே வாழ்கிற காலத்திலையும் அக்னியோட வாழ்வோம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து, கோவிலில் போனாலும் விளக்க பார்த்து, எங்கே போனாலும் அக்னியோட சம்பந்தத்தோடு தான் வாழலாம். சாப்பாடு சூடாக சாப்பிட்டு வயத்துக்குள்ளே உதராக்னிங்கிறதான ஜடராக்னி அப்படிங்கிறதான ஒரு அக்னி எரிஞ்சுட்டே இருக்குது. அந்த அக்னி சம்பந்தத்திலே இருக்கார். இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அக்னியில் தகனம் பண்ணுறா. அப்பவும் அக்னியினுடைய உதவியும் அக்னியோடு சேர்ந்து இருக்கிறதான யோகம் இந்த ஜீவாத்மாவுக்கு வருது. இறந்து போனதுமே உடனடியாகவே ஒரு தீபத்தை ஏற்றி தென் திசையில் வைத்து பிரார்த்தனை செய்து வரலாம். ஏராளமான சம்பிரதாயங்களால்தான் இந்த சடங்குகளை இந்த அந்தியேஷ்டிங்கிறதான சடங்குகளுக்கு ஒவ்வொரு சூத்திரக்காரர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கா. ஆனால் பொதுவாக நமக்கு அபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், வாதூல சூத்திரம், நம்மளுடைய ஆச்சாரியர்கள், குடும்பத்திற்கிறதான தலைவர்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், ஜாதி சம்பிரதாய முறைகள்,
இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம். நல்ல விஷயம் தெரிஞ்ச வாத்தியார், படித்த வாத்தியார், குடும்ப வாத்தியார் ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரானா அதை உபயோகப்படுத்திட்டு அதுபடி நடக்கிறதுல எந்த விதமான தப்பில்லை. லீடர் எப்பயும் ஒரு ஆள் தான் இருக்கணும். 10 லீடர் இருந்தால் ஒரு காரியம் நடக்காது, எந்த ஒரு காரியத்துக்குமே. இப்போ இந்த ஸ்மார்ட் ஆளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே லீடர்ஸ் தான். இந்த பேர் கிறிஸ்துவ மதமாகட்டும், அவங்க வந்து ஒரு ஃபாதர் வருவார் இதுக்குன்னு, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இஸ்லாமாக இருந்தால் ஒரு இமாம் வருவார், அவரே A to Z எல்லாம் பண்ணிவிடுவார், அதுதான். அது யாரும் நடுவில் கையை போட்டு காலை போட்டு கொஸ்டின் பண்ண மாட்டான். இது வைஷ்ணவாச்சாரமாகட்டும் எதானாலும் இதுக்கெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஆளுக்கு மட்டும் நிறைய ஸ்மிருதிகள்லேருந்து அடாப்டட் தத்துவங்கள் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் பாட பద్ధதி கிடையாது. பலவிதமான பாடங்கள், ஒவ்வொரு பாடசாலையில் அவங்களுடைய குரு எப்படி எதை சொல்லி கொடுத்துருக்காரோ அதே சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அதனால் எதா சௌகரியம், யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வராமல் எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும். இந்த ஜீவாத்மாவுக்கு பரலோகம் சென்று இது யமதர்மராஜனுடைய இன்டர்வியூ பாஸ் பண்ணி அங்கிருந்து பிதர்லோகத்துக்கு போனோம், அதுலேயே தான் சொர்க்கத்துக்கு போனோம், அதுலேனா இஷ்ட தேவதா லோகத்துக்கு போனோம். இதுக்கு என்ன வழி, இதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணுமே தவிர அங்கே வந்து வம்பளக்கிறது, தேவையில்லாதெல்லாம் பேசுறது, இதொன்னும் பண்ணக்கூடாது. மேக்சிமம் சைலன்ஸ் இருக்கணும். எக்ஸப்ட் பகவானுடைய மந்திரங்களை அந்த ஒலியை தவிர வேறு எந்த விதமான பேச்சும் தேவையில்லாமல் பண்ணவே கூடாது. இந்த அந்தேஷ்டிக்கு வந்து மிருத சரீரத்தை வந்து சுத்தி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான வஸ்திராதிகள்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி கடைசியில் கையில் அவரோட கையை தொடச்செடுத்து காசு கொடுக்க, கை தொடச்ச காசுன்னு பேர் இருக்கு. கொஞ்சம் காயின்ஸை வந்து அவருடைய கையில் வச்சு தொடச்செடுத்து கர்த்தா கையில் கொடுப்பா. அவள் அந்த கர்த்தா வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கொடுப்பார். இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, கர்த்தா இப்போ வந்து பரிசுத்தமான உடம்பாகி விட்டது. இந்த பரிசுத்தமான உடம்பை மகாவிஷ்ணுவுக்கு வந்து ஹோமாக்னியில் ஹோமிக்க போகிறதான ஒரு திரவியம் இது. இப்போ இதை வந்து பிரேதம்னோ பூதம்னோ சபம்னோ அப்படிலாம் சொல்கிறது அர்த்தமே இல்லை. இது ஒரு ஹோமத்துக்கு உபயோகக்கூடியதான ஒரு திரவியம். அந்த உடம்பையே பூர்ணமாக வந்து மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்க போகிறான் அக்னியில். அப்படியே அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இது. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வாழ்கிற காலத்தில் கீழே விழுந்து மேலே விழுந்து எல்லாம் ஆகி நிறைய இடங்கள்லாம் பார்ட்ஸ் அண்ட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாம் உடையிறது. அப்போ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவா. அதில் இரும்பு எலும்பை ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அல்லது அப்படி அதோடு சேர்ந்து தகனத்துக்கு இந்த பாடியை கொடுக்கக்கூடாது. அது அபூர்ணமான பாடின்னு அர்த்தம். பூர்ணத்துவமான ஒரு சரீரத்தை தான் பூர்ணாகுதியில் கொடுக்கணும். அப்போ இது வந்து அபூர்ணமானது, ஹேண்டிகேப்ட் ஆகவோ அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி ஆப்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ண வாழ்க்கை அலோடு கிடையாது. ஆக்சுவலி அந்த மாதிரி சவசம்ஸ்காரமே அவளுக்கு அலோடு இல்லை. ஆனாலும் நம்மளெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன? இல்லை அவளுக்கு வர நேரத்தில் தெரியும்னு சொல்லுவோம், அது மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் பிராயசித்து விதி பண்ணி அந்த வாத்தியார் கேட்டுக்கணும், உள்ள ஏதாவதும் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, இரும்புனாலேயோ பிளாஸ்டிக்னாலேயோ எல்லாம் பண்ணி வச்சதா, உள்ள ஏதாவது ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியெல்லாம் இருந்தால் அதையெல்லாம் மந்திரத்தில் இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த மாதிரி பாவங்கள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் பிராயஷ்டமாக பகவான்கிட்டே வேண்டின்னு அப்புறமா இதை மேற்கொண்டு செய்யணும். இப்போது எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேனுக்கெல்லாம் போனேன்னா அவள் கேட்பா, உங்களுக்கு சர்ஜரி ஏதாவது ஆயிருக்கா, உடம்புல ஏதாவது மெட்டல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காளா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அங்கே படுக்க போடுவாங்க. அதே மாதிரியே புரோகிதர்களும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வந்ததுமே வீட்டு வாசல்லேருந்தே சுக்லாம்பரன்னு சொல்லி வரக்கூடாது. வீட்டில் வந்து அந்த இடத்த பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா, ஏதாவது தப்பு இருந்தால் அது தப்பு அப்போ ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் கர்த்தாவை ஸ்நானம் பண்ண போகிறதுக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டில் தாமசம் செய்யக்கூடியவர்கள், 7வது மாடி 8வது மாடி 2வது மாடி 9வது மாடியில் இருக்கிறவா. சப்போஸ் வீட்டில் இறந்து போனார் அப்படின்னா அந்த பாடியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த சுத்தியர் இந்த ஸ்நானம் எல்லாம் பண்ணி வஸ்திராதிகாரம் போட்டு சுத்தி பண்ணதுக்கு அப்புறமா வழியில் போகிறவாலாம் வந்து இந்த பாடியை தொடக்கூடாது, அதாவது இந்த மிருத சரீரத்தை தொடக்கூடாது. அப்போ அசுத்தமாயிடும். அப்புறமா வந்து தகனம் பண்ணுறதுக்கு அது யோகியதை இல்லாமல் ஆயிடும். அதனால் முன்னாடியே ப்ரொவிஷன் இருக்கா பார்க்கணும். இதை இந்த மிருத சரீரத்தை சேஃபாக லிஃப்ட் வழியாகவோ லிஃப்ட் இல்லாமலையோ கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்கா பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடியே கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன சாமியா எல்லாம் போட்டு அங்கே காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு பில்டிங்கில் இருக்கிற வார்டெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு, ஆக்சுவலி பர்மிஷன் வாங்காமல் எதுவும் பண்ணக்கூடாது, மந்திரத்திலே வரும். சிவங்கோவில் பர்மிஷன் வேணும்,
விஷ்ணு கோவில் பர்மிஷன் வேணும், கிராம அத்தாரிட்டிஸோடு பர்மிஷன் வேணும், கிராம ஜனங்களோடு பர்மிஷன் வேணும். இவாளோடெல்லாம் பர்மிஷனை வாங்கிட்டு அவங்களோடெல்லாம் அனுவாதத்தை முன்னிறுத்தி கொண்டு தான் நாங்கள் இந்த சவசம்ஸ்கார கிரியை ஆரம்பிக்கிறோம்னு மந்திரத்தில் சங்கல்ப மந்திரத்திலே வருது. நினச்சி பாருங்க எவ்வளோ முன்கருதலோட இந்த விஷயத்தை சுத்தப்படுத்தி வச்சிருக்கா அப்படின்னு. அதனால தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காளா முதல்ல கேட்கணும். 4 பேர் வேணும் மினிமம். 4 பேர் இருக்காளா இல்லையா, 4 பேரை முதல்ல வருத்துங்கோ, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா போதும். ஏன்னா அதை ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கே வச்சிருக்க கூடாது, எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. அதனால முன்னாடி இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த சங்கதிகளை ஆரம்பிக்கணும், கர்மாவை ஆரம்பிக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருக்கிறவாளுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாம் இப்போ நிறைய ப்ரொவிஷன் இருக்குது, நிறைய ஆளுகள் இருக்கா. இதுக்குன்னு டெடிகேட் பண்ணி பார்ட் டைம் வேலை பண்ணுற மாதிரி பண்ணுறவா இருக்கா. வரவா வந்து தண்ணி போட்டிருக்கக்கூடாது, சிகரெட்டு பிடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இந்த நியமங்கள்லாம் இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் இல்லாதவாளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். அதனால் அப்படியெல்லாம் இருக்கிற பட்சம் அவளை போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி தர்பையை அதுக்கு தான் கொடுக்குறது கையில். அதை கொடுத்துட்டு பூனை இருந்தால் மாலையாக போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லணும். திறந்து போட்ட மாறு வேணும்னு சொல்கிறது, மாறு திறந்து போடணும் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறவா. இப்போ இதெல்லாம் எந்த காலத்து எந்த அளவுக்கு முடியும்? ஓகே, எடுத்துகிட்டு வந்தால் நேராக ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு விடுவா, இல்லைனா வேனில் ஏற்றின்னு விடுவா, அப்புறம் போய்விடும். அப்போ யாரும் தூக்கத்துக்கும் இல்லை. இந்த மேலேருந்து கொண்டு வர கீழே வீட்டிலேருந்து வெளியிடறதுக்கு மட்டும்தான் ஒரு ஃபார்மாலிட்டி, மற்றபடி எல்லாம் வண்டியில் தூக்கிட்டு போயிடுவா. இந்த காலத்தில் அதெல்லாம் வசதி உண்டு. இருந்தால் கூட இந்த மிருத சரீரத்தை தொடர்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். இவாளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சில நியமங்கள்லாம் இருக்குது. சில பேர் துக்கம் விசாரிக்கிறது சொல்லி போவா, அதோட அவங்களுக்கு காலம் ஆகிடும். பிகாஸ் சில ஆத்மாக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணின்னு விடும், டக்குன்னு பிடிச்சிருக்கும். அப்போ வீக்காக இருக்கிறவா சில பேர்லாம் போகக்கூடாது சில இடங்களுக்கு. இப்படிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லி நான் பயப்படுத்தலை. நான் இப்போது நமக்கு விஷயம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மிருத சரீரமான அந்த ஆளோடு வலது கையில் காசை கொடுத்து எடுத்து கொடுப்பா. அது வந்து அனுகிரகா சித்தியமார், அது பெரிய ஆசீர்வாதம். சுத்தி பண்ணத்துக்கு அப்புறமா முதல்ல கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் அது. அதனால் அந்த காசுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயம் உண்டு இதில். என்ன அப்படின்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கு மேலே போய் சிக்னல் கிடைக்காம எங்கே போனோன்னு தெரியாமல் சுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு வந்திருந்தாரானா அது என்னன்னா சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனத்தை வந்து பிராச்சேதி சேனமஹா, தட்சிணாயேதி சேனமஹா, பிரதீச்சேதி சேனமஹா, உதீச்சேதி சேனமஹா, ஊர்த்வாய நமஹா, அதராய நமஹா, அந்தராய நமஹா, பூம்யே நமஹா, பிரம்மணே நமஹா, யமாய நமஹா அப்படின்னு திக்குகளை எல்லாம் நாம் பார்த்து தொடர வழக்கம் உண்டு. இது நம்மளுடைய சரீரத்துக்கு பார்த்து தொடர்றதுக்கு அல்லாது. இந்த ஜீவாத்மா கிட்ட சொல்லணும், ஹே ஜீவாத்மாவே, இந்த பாரு இதுதான் தெற்கு, இந்த தெற்கு பாகத்தில் தான் யமபுரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் பித்ருலோகம் இருக்குது. இன்றைக்கில்ல நாளைக்கு நீ அங்கே போக வேண்டி வந்தான். அதனால் பார்த்து வச்சுக்கோ. உடம்பு போயிடுத்தே, கண்ணு இல்லையே, காது இல்லையே, மூக்கு இல்லையே, நாக்கு இல்லையே, மொபைல் ஃபோன் இல்லையே, மேப்பு பார்க்குறதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, பார்த்து வச்சுக்கோ. இதுதான் தெற்கு பாகம். இது வடதிசை, இது வந்து பூர்வ திசை கிழக்கு, இது மேற்கு திசை, மேலே ஆகாயம், கீழே பூமி. யமாய தர்ம ராஜாய மிருத்யுவேஜாந்தகாய ஜா வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ஜா ஔதும்பராய தத்தாய நீலாய பரமேஷ்டனே விர்கோதரா சித்ராய சித்திரகுப்தாய வே நமோ நமஹ, சித்திரகுப்தாய வே நமோ நமஹ. ஓம் நமேதே. வடக்கு பாத்திரதுக்கும் சத்யம் பரபிரம்மபுருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்ரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வே நமோ நமஹ, விஸ்வரூபாய வே நமோ நமஹ. ஓம் நமேதே. கிழக்க பார்த்து நம சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதிஸ்திநாசஹேதவே த்ரயீமயாய த்ரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டः கேருவான் மகரகுண்டல்வான் கிரீடீகாரி ஹிரண்மய வபுத்த சங்கரஹ. மேற்க பார்த்து சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமா சரணாகதம் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதி கச்சதி ஓம் இது ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சத்யோன்னமேதே. அப்படியே வலப்புறமாக வந்து ஈஸ்ட்டை பார்த்து நமஸ்காரத்தை பண்ணுறார், பூர்வபாகத்தை பார்த்து. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 3 சந்தியாவந்தனம், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தியாவந்தனமாவது. சந்தியாவந்தனத்தோட அட்வான்டேஜ் என்னன்னா, வாழ்நாளில் ஒரு தடவையாக பண்ணால் போகும், அன்ன வரைக்கும் இருக்கிறதான் அக்கௌண்ட் கிளியர் ஆகிடும் அப்படின்னு ஒரு மகாத்மியம் சந்தியாவந்தத்துக்கு இருக்குது. அதனால் சந்தியாவந்தனத்தில் இந்த தரிசனத்தை பண்ணி திக் பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கிட்ட சொல்லி கொடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, சந்தியாவந்தனம் பண்ணியிருக்காய், நீ இந்த தர்மம் பண்ண காப்பாற்றும், மற்றவெல்லாமல் சேர்ந்து காப்பாற்றினா இன்னும் விசேஷம். அப்படி யாராலையும் பண்ண முடியலன்னா ஒன்றும் இங்கே பார்த்து நிற்க வேண்டாம், உனக்கு நேராக தெரியும் ஈசான விஷ்ணு, நேராக போய்க்கோ, ஈசான மூலைக்கு ஓடு. அதாவது
நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான கஸ்புக்கு பேர் ஈசான மூலை. அங்கதான் எல்லாமே, எல்லா தேவாதி தேவர்களுடைய அக்கௌண்ட்டும், எல்லா தேவாதேவர்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸும், ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணும். அத்தனை தேவாதேவர்களுடைய பிரம்மாண்டத்தினுடைய அக்கௌண்ட்டே அங்கே தான் இருக்குது, ரிசர்வ் பேங்க். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமேஸ்து சதாசிவ ஓம். இருக்கிற எல்லாம் அங்கே தான், இந்த ஈசான மூலை. அதுக்கு தெரியும் நான் சந்தியாவதம் பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் விட்டு போகாது. இந்த ஜீனில் ஒட்டின்னு இருக்கிறதல்வா அது. இந்த சரீரத்தோட எல்லாம் சிப்பு, மெமரி சிப் ஆட்டமாக அதுக்குள்ளே ஃபிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடும். பிகாஸ் இதை தூக்கினா அடுத்த ஜென்மா வரணும். அடுத்த ஜென்மாவில் எப்படி இந்த பிரச்சனை கிடைக்கும் இல்லைனா? அப்போ அதுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல, முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டா போயிடும். அதனால் நீ எங்கேயும் பார்த்து நிற்க வேண்டாம், நேராக ஓட்டிக்கோ. உடம்பை விட்டாச்சுன்னா நேரம் எங்கேயும் நிற்காம ரெமபுரியில் பாசு காட்டி நீ பாட்டு போயிட்டே இருக்கு உன்னோட இஷ்டதேவதா லோகத்துக்கு அப்படின்னு அதை சொல்லி படிக்க வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அக்னியோடு இருக்கிறதான சம்பந்தம் ஜீவாத்மாவுக்கு உண்டு. அந்த ஜீவாத்மாவுக்கும் அக்னிக்கும் இருக்கிறதான சம்பந்தத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். பித்ரு பரம்பரையில் இந்த ஜீவாத்மாவை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இந்த அக்னியும் ஜலவும் கூடையே இருக்கும். அடுத்ததாக மயானத்தில் தகனத்துக்கு அப்புறமா, அதாவது இந்த ருத்ரபூமிக்கு அதிபதியாக ஒரு பூதம் உண்டுங்க, மயான பூதம்னு பேர். அந்த பூதத்துக்கு பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும்னா யாரையும் கூட்டிட்டு வந்து கழுத்துல வெட்டுறதுக்குள்ள அர்த்தம். அது ஒரு உருவத்தை உருவாக்கி, ஒரு பூதமாட்டமாக ஒரு உருவத்தை பண்ணி, அதுக்கு பிண்டம் பொறி ஒரு சின்ன மந்திரம் சொல்லி பூஜையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சு அதனுடைய பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த ருத்ர பூமியிலிருந்து அஸ்தியை எடுத்துட்டு சஞ்சயனத்துக்காக போகணும். இது ஒரு கர்மா அங்கே நடக்கும். அஸ்தி பாலில் முக்கித்தான் எடுக்கணும். இடது கையால் தான், கண்ணை மூடிட்டு தான் எடுக்கணும். அதுக்கு கருப்பு சரடு கட்டி ரக்ஷாபந்தன் பண்ணி அது வழியாகத்தான் இதை எடுக்கிற முறை. அதெல்லாம் வாத்தியார் சொல்லி கொடுப்பார். புரோஹிதன் யார் நடத்திக்கிறாரோ அவள் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள், இப்படி தான் பண்ண அப்படின்னு. இதை தவிர குடும்பத்திலிருந்து ஏதாவது வயசானவா அனுபவஸ்தர்கள் கூட இதெல்லாம் இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாராக இருப்பா. இப்போ இந்த காலத்து அதெல்லாம் கம்மிங்கிறதுனால இந்த மாதிரி ஆடியோ வீடியோவிலெல்லாம் விஷயங்களை போட்டு ஜனங்களை அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. பரவாயில்ல, இப்படியா நம்ம தெரிஞ்சுப்போம், அட்லீஸ்ட் விஷயம் தெரியுமே, என்ன நடக்குதுங்க தெரியும், மேலேயும் பார்த்து நிற்கக்கூடாது. அப்போ ஏதாவது தப்பு நடந்தால் கூட யாரும் கேட்டுக்கிறது கிடையாதுங்க. தப்பு நடக்கக்கூடாமல் பண்ண வேண்டியதான ஒரு விஷயம் இதெல்லாம். அதனால் ரொம்ப அதிகம் சந்தேகம், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை நமக்கு கண் முன்னாடி நம்ம அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் போக்கிண்டு காரியங்களை பண்ணுவோமானா ரொம்ப பிரமாதமாக நடக்கும். இனிமே இந்த மிருத சரீரத்தில் இறைவனுடைய சின்னங்கள், இறைவனுடைய முத்திரைகள், மணிகள் இதெல்லாம் போட்டுக்கலாமா, போட்டு அனுப்பலாமாங்கிற சந்தேஷம் எல்லாம் எழுந்திருக்கும். பூணல் கண்டிப்பாக போட்டிருக்கணும். பூணல் போட்டவராக இருந்தால் ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாம், துளசி மாலை போட்டுக்கலாம். அவர் என்னெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருந்தாலோ அதையெல்லாம் அவங்களுக்கு தைரியமாக போட்டு அனுப்பலாம். நன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணி, பிராமணனாக இருந்தால், கிரகஸ்தனாக இருந்தால் பஞ்சகச்சத்தை கட்டி, நல்லா திரிபுன்றம் அல்லது ஊர்தபுன்றம் போட்டு அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, சாதாரணமாக எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாரோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மிருத சரீரத்தை பகவானுக்கு பூர்ணாகுதி கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோங்கிறதான பாவனையில் ஒரு திரவிய வஸ்துவாக அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எடுத்துகிட்டு போகணும். பிராமண சம்பிரதாயங்களில் மாலையெல்லாம் போடுற வழக்கமெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் பல பேரோட சம்பர்க்கம் இருக்கிறதுனால எல்லாரும் மாலை ரீத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவள்கிட்ட ஒன்றும் சொல்லவும் வழி இல்லை. சில சம்பிரதாயங்களில் பண்ணக்கூடாது, சில பேருக்கெல்லாம் தெரியும். அப்போ அவங்க முன்னாடியே சொல்லிடுவா. இந்த பூக்கடையில் வாங்க போகிற டைமில் கேட்பாவார், ஐயர் வீட்டுக்கு போகிறதா வேறு எதாவது வீட்டுக்காக கேட்பாங்க. அப்படியான சார் இதெல்லாம் தூக்கிட்டு போங்க அப்படிமா. ஆனால் ஒரு மாலை மட்டும் கொடுத்துட்டு போங்க, அது பாதத்தில் போட்டுருவா. 1-2 மாலையெல்லாம் ஓகே, வாசனை இருக்கக்கூடியதான புஷ்பங்களால் பண்ணின மாலையாக இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு நியமம் உண்டு. ஒன்று, இந்த மிருத சரீரம் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த துர்நாற்றத்தை வாசனையிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த புஷ்பங்கள் ஒன்று உதவும். 2, புஷ்பம் என்பது ஆகாய தத்துவம். அதனுடைய 3வது ட்ரைமிஸ்டர் வருது. இந்த 3வது சமயம் ஆகாசத்தில் வாசம் செய்ய வேண்டியது. அது
ஆகாயத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. ஜீவாத்மாவினுடைய பெர்மனன்ட் ஹவுஸ் ஆகாயம் தான், டெம்பரரி ஹவுஸ் தான் நம்மளுடைய உடம்பு. அதனால் அதுக்கு பரிச்சயம் அதிகம். அதே மாதிரி ஒரு சுமங்கலி எப்படின்னா, அவங்களுக்கு உச்சிதமான வஸ்திர ஆபரணங்கள் எல்லாத்தையும் போடணும். முக்கியமாக மெட்டி போட்டுக்கிற, அதாவது சுமங்கலி கிரகஸ்தை அப்படியான நிச்சயமாக மெட்டி போடணும். வெளியில் தெரியும்படியாக நல்லா போட்டு அவங்க எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி போட அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது உச்சிதம். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பட்டதை விட புரியுதா? நல்ல படுவையெல்லாம் உடுத்தி, பெண்ணானதுனால மாலை நிச்சயமாக போடலாம், பூ மாலை அதெல்லாம் போட்டு நல்லா அழகுபடுத்தித்தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இது நல்ல ஒரு வழி அனுப்பல்ங்கிறது அனுப்பிடுது. தலையை மூடக்கூடாது, தலை திறந்தே தான் இருக்கும். மயானத்துக்கு போகிறத தலை திறந்தே இருக்கணும். தலை திறந்திருந்தால் நமக்கு நல்லது, அந்த ஜீவாத்மாவுக்கு உத்தரம் பண்ணாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் சில இடங்கள் எல்லாம் தலையை மூடிட்டு தான் கொண்டு போவாள். இந்த சவர்ணிகள் இது பண்ணுறது கிடையாது. அப்புறமா பேர குழந்தைகள் இருக்கா பாருங்க, இந்த கிராண்ட் சில்ட்ரன், இவாளுக்கெல்லாம் இந்த நெய்ப்பந்தம் பிடிக்கிறது அப்படின்னு நெய்யில் முக்கியதான ஒரு பந்தம், நெருப்பு பந்தத்தை கொடுத்துடுவா. எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்காளோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிராண்ட் சில்ட்ரன் பேர குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துடுவா. அதை வச்சுட்டு மயானம் வரைக்கும் போகிறதுக்கு வாழ்க்கை அதிகாரம் கிடையாது. கிராமத்தினுடைய எல்லை வரைக்கும் இந்த பந்தத்தை காட்டிட்டு போவா. ஏன்னா அவள் தான் முன்னாடி போனோம், போகிறத வயசுக்கு சின்னவா முன்னாடி போனோம். அப்போ இவங்க இந்த விளக்கு காட்டிட்டு போகிறத இந்த முத சரீரத்தை தூக்கிட்டு போவா. முத சரீரம் கூட சொல்லண்டா, இனிமேல் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய திரவிய வஸ்துவை தூக்கிட்டு போகிறான். அப்போ அதுக்கு ரெண்டு பக்கம் இவா இந்த கிராண்ட் சில்ட்ரன் சேர்ந்து விளக்கு காட்டுற மாதிரி, தீபம் தெளிச்சு காட்டுற மாதிரி இந்த தீப்பந்தத்தை காட்டிட்டு போவாள். இதில் 2-3 மகத்துவம் இருக்குது. பின்னாடி அப்பா சட்டி தூக்கி வரார். சட்டியில் இந்த உபாசன அக்னியை கன்வெர்ட் பண்ணி இப்போது மயான அக்னி பிரேதாக்னியாக பேர் பண்ணியிருக்கா. அதை இவர் தூக்கிட்டு போகிறார். சட்டியிலேருந்து கயிறை கட்டி தூக்கிட்டு இருப்பார். அவருக்கு முன்னாடி அவருடைய குழந்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த சட்டி தூக்கிற கர்த்தாவுக்கு பின்னாடி மேலே அவள் அப்பா இல்லை அவள் அம்மா வந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் டெஃபினட்டாக வயசு டிஃப்ரென்ஸ் உண்டு, சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் தான் இருக்குது. அப்போது 3 தலைமுறை வரைக்கும் இது பார்க்கறது, இந்த சம்பிரதாயத்தை, இந்த அக்னி சம்பந்தத்தை 3 தலைமுறை பார்த்து விடுறது. இப்போவே இந்த குழந்தைகளுக்கு அப்போவே தெரியும், நம்ம அப்பா நம்ம தாத்தாவுக்கு இது பண்ணியிருக்கா, அப்போ நம்ம நம்ம அப்பாவுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதான எண்ணம் அந்த சின்ன வயசுலேருந்தே வந்துடும். 2, இந்த விஷயத்தை பார்த்து பயந்து ஓட வேண்டாம், இது நேச்சுரலாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதான ஒரு இன்விடேஷனும் இந்த குழந்தைகளுக்கு வந்துடும். அதுதான் இதனுடைய பரமசத்தியம். அதனால் இந்த தீப்பந்தங்கிறதானது இப்படி முடிகிறது. அடுத்ததாக கைகளை இந்த சில பேர் மார்கு பக்கத்தில் எடுத்து வச்சிருப்பா, கட்டி வச்சிருப்பா. ஹாஸ்பிட்டலில் சம்டைம் கொடுக்குற டைமில் அப்படி கொடுத்துருவா. சாதாரணமாக கை மணிபூரக சக்கரத்தை மறைச்சுட்டு இருக்கணும். இந்த தொப்புள் கொடிக்கு நேராக வச்சுட்டு நல்லா நூல் கயிறால் கட்டணும், அங்கே இங்கே அசைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா எடுக்கிற நேரத்தில் விலகக்கூடாதுங்கிறதுனால நல்லா உரப்பாக கட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்கும் தகனத்துக்கு. இந்த கைகளை கட்டி காலில் கட்டி தான் ப்ராப்பராக வச்சுட்டு தலையை சாதாரணமாக கர்மா பண்ணுற நேரத்தில் தலையில் போட்ட கட்டு அவுத்துடுவா. இந்த வாயும் சிரசிமை சேர்த்து கட்டியிருப்பாங்க, அந்த ஒரு கட்டை அவுத்துடுவா. வாய் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். அப்புறம் வாய்க்கரிசி போடுறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு. இது வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, மயானத்தில் போயிட்டு அங்கே தான் போடணும். ஸோ வீட்டில் இருக்கிறதான பெண்கள் எப்படி போடுவா அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு தர்க்க விஷயமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் சங்கல்பத்தில் போடுற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தூக்கிட்டு போய் அங்கே போய் போடுவாவா. ஏன்னா பெண்கள் மயானத்துக்கு போகிற வழக்கம் இல்லை. மாடர்ன் வேர்ல்டில் இன்றைக்கி எல்லாருமே போகிறா, எல்லாரும் செய்கிறா. இந்த குளிக காலத்தில் தகனக்கிரியை ஆரம்பிக்க மாட்டார்கள். ஏன் காரணம் அப்படின்னா, ராகு காலம் யமகண்டம் அது பாதிப்பில்லை. குளிக காலத்தில் இந்த பிரேத கர்மா ஆரம்பிக்க மாட்டார்கள். ஜோதிசாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, குளிய காலத்தை நாம் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தோமோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அது அடிக்கடி தொடர வந்துகிட்டே இருக்கும். யாருக்கும் ஒரு மரணம் திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசை கிடையாது. அதனால் இந்த பிதற்கர்மா ரிப்பீட் ஆகக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறதுக்காக இந்த குளிய காலத்தை மறைக்கப்பட்டிருக்கு. 2 குளிகன் மகா போக்கிரி. ஏது இது குளிய காலம் ராகு காலம் யமகண்டம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? குளிய காலத்தில் குளிகன் தான் ஹீரோ, ராகு காலத்தில் ராகு தான் ஹீரோ. அப்போ குளிகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, குளிகன் கூப்ளின் பூதம், சனி பகவானுடைய புத்திரன் இந்த குளிகன். அப்போ இந்த பிரேத கம்பெனிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவார், நமக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்குப்பா, விட்டுருவாங்க பிடிச்சிருவோம் வழியில். அதனாலேயும் குளிக காலத்தை அவாய்ட் பண்ணுவான். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேக யாத்திரை முடிஞ்சு ஆத்ம யாத்திரை ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு. இப்போ தேகத்தால் என்னெல்லாம் பண்ணணுமோ செய்யணுமோ கொள்ளணுமோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இனிமே அதுக்கு தேகத்தை பற்றி கவலை இல்லை, தேக சம்பந்தமான எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை.
ஒரு ஆளோட சண்டை போட்டிருக்கிறதோ, ஒரு ஆள் திட்டி இருக்கிறதோ, ஒரு சாபம் போட்டிருக்கிறதோ எல்லாம் தேகத்தை வச்சுருந்தார். அதெல்லாம் அங்கே அழிஞ்சிடும். மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப உச்சிதமான நேரம், முகூர்த்தம் எது அப்படின்னா மிருத சரீரம் தான் நம்பர் 1. அப்போ எந்த ஒரு நிலைமையில் எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கிடைக்கும். ஜீவாத்மாவும் பார்க்கும், ஆமாம் உடம்பு எனக்கு என்ன சம்பந்தம், உடம்போடு தானே பிரச்சனையில் இருந்து, உடம்பு போயாச்சு இனிமே என்ன அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி இந்த ராமாயணம் சொல்கிற, ராமாயணத்தில் ராவணனுடைய அந்த மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற நேரத்தில் ஸ்ரீராமன் சொல்கிறாரு, அவன் உடம்பு போச்சு, அவன் உடம்போடு தான் நமக்கு இவ்வளோ ஃபைட்டிங் இருந்து, அவனோட ஜீவாத்மாவுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளமே கிடையாது, தாராளமாக போய் அவர்கிட்ட வித்தியை கற்றுக்கோ அப்படிங்கிற லக்ஷ்மணன் கிட்ட ஸ்ரீராமர். அது மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான தர்க்கங்களும் பிரச்சனைகளும் ப்ராப்ளம் எல்லாமே தேகத்தோடு தான் இருக்குது. தேகம் கீழே விழுதுட்டு அப்படின்னா ஆத்மா நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தான். எல்லா ஆத்மாக்களும் ஒரு பரமாத்மாவுக்கு பிறந்ததானதுனால எல்லா ஜீவாத்மாக்களும் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்களுக்குள்ள என்ன சண்டை உண்டே? ஒன்றும் கிடையாது. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் தேக யாத்திரை முடிஞ்சு இந்த ஆத்ம யாத்திரை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஞாதிகளும் பந்தமித்ராதிகளும் தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு உடம்பை விட்டு போனதான இந்த ஜீவாத்மாவுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து அதை நல்லபடியாக வழி அனுப்பணும். இது சாஸ்திரமே விதிக்கிறது. மோட்ச பலம் கொடுக்கக்கூடியதான எந்த மந்திரங்களை வேணால் ஜெபம் பண்ணலாம். தேவையில்லாத வர்த்தமானங்களை விட எவ்வளவோ விஷ்ணு நாமம் அதை விட நல்லது, சிவநாமம் அதை விட நல்லது, சக்தியினுடைய நாமம் இப்படின்னு தேவி மகாத்மா தேவி பாகவதத்தில் சொல்கிறோம். ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு நல்ல மந்திரங்களை சொல்லி நல்ல மந்திரத்வனியோட ஒரு கோவிலில் பகவானை எப்படி உற்சவத்துக்கு ரதத்தில் ஏற்றின்னு வராளோ அது மாதிரி அவங்களை அனுப்பணும். துக்கம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும், அந்த துக்கத்தை யாராலையும் மாற்ற முடியாது, அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த துக்காவஸ்தையிலையும் இறைவன் இவ்வளோ நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்தாரே, இத்தனை பேர் மந்திரம் சொல்றதுக்கு இருக்கா, கோஷ்டியோட அனுப்புறோமே அப்படிங்கிறதான இந்த பாவனை வேணும். அனுபவஸ்தர்கள், அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வித்வான்கள், இவர்களுடைய உபதேசத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். ரொம்ப அலட்சப்படி தள்ளிக்கூடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் தப்பாக ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, இது ரிப்பீட் பண்ண முடியாது திரும்ப திரும்ப. மங்கள கர்மாக்கள்லாம் தப்புன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது அபரக்கிரியை ஒரு பண்ணி முடிச்சாச்சுன்னா ஓவர். அதனால் தப்பு வராமல் பார்த்துண்டு பெரியவா, விஷயம் தெரிஞ்சவா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவா அப்படின்னா நாலேஜ் இருக்கிறவா, விஷயம் தெரிஞ்சவா, படித்தவா, வித்வத் இருக்கக்கூடியவா, இவர்களோட எல்லாம் கலந்து பேசி எப்படி பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான தீர்மானத்தில் நல்ல பிரார்த்தனா புத்தியோட சன்மனசோட இந்த பிதர்கர்மாவில் ஈடுபட்டு அந்த கர்மா ரொம்ப நன்னா எந்த அளவுக்கு யதாசக்தி செழிப்பாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அந்த புரோகிதருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும். நல்ல அனுபவஸ்தனான புரோகிதன் வேணும். அது இல்லைன்னா பலவிதமான தப்பு வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்புறமா அது மனஸ்தாபமாகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு டாபிக் வபனம், ஷவரம் பண்ணிக்கிற விஷயம். இது பயங்கரமான ஒரு சாப்டர். இதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஹைலி காம்ப்ளிகேட்டட். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போனோம்னா, வயசில் பெரியவா இருந்தார்களானா அவங்க 10வது நாள் அன்னைக்கு வபனம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் குழி தர்ப்பணம் பண்ணலாம். வயசில் சின்னவாளுக்கு தர்ப்பணம் மட்டும்தான் உள்ளது. அவங்களுக்கு ஷவரம் எல்லாம் கிடையாது, வபனம் கிடையாது. அடுத்ததாக கர்மா செய்து வைக்கிறதுக்குள்ளதான ஆச்சாரியர்கள் இருக்காளே, அவள் 16 விதமான ஆச்சாரியர்கள் இருக்கா. இந்த 16 டைப் ஆஃப் ஆச்சாரியர்கள் ஒருத்தர் இந்த சவதகனம் சம்ஸ்கார கிரியையை பண்ணி வைக்கலாம் அப்படின்றது. அது ரொம்ப முக்கியமானவர்கள் 6 பேர். இந்த 6 பேரை பஞ்சாங்கக்காரல் அப்படின்னு கூப்பிடுவா ஜெனரலாக. அவங்களுக்கு இருக்கிறதான டைட்டில். முதல்ல இருக்கிறவன் போதாயன சம்பிரதாய பிரகாரம் செய்யக்கூடியதான புரோஹிதன். இந்த போதாயனத்துக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, சங்கர ஜாதியில் இருக்கிறவாளுக்கும் இந்த போதாயன சூத்திரம் உபயோகப்படுத்தலாம். 1 போதாயனன், 2 வடமா சப்செக்ட் பார்ப்போமே, அது வடமா ஆச்சாரியர், 3வது வாத்திமா, 4வது அஷ்டசகஸ்திரம், 5வது குருக்கள் அப்படிங்கிறதான போதாயனத்தினுடைய இன்னொரு சாகை. இது 6வது பஞ்சாங்க புரோகிதர். இந்த பஞ்சாங்க புரோகிதர் தான் அப்ராமணர்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி வைக்கக்கூடியவர். பொதுவாக எல்லாருக்கும் போதாயன சம்பிரதாயத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் இருக்கிறதான விதி. இப்போ சங்கர ஜாதின்னு பேர். சங்கர ஜாதி அப்படின்னா பிராமணன் ஒரு அப்ராமண ஸ்திரியை விவாகம் பண்ணிக்கிறது, பிராமண ஸ்திரீ அப்ராமணன் விவாகம் பண்ணிக்கிறது, பிராமணன் இனியொரு மதத்தை சேர்ந்தவாளை விவாகம் பண்ணிக்கிறது, இனியொரு மதத்தை சேர்ந்ததான பிராமண ஸ்திரீ பிராமணன் விவாகம் பண்ணிக்கிறது.
இப்படியெல்லாம் பலவிதமான கலப்பு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் ரொம்ப சகஜமாக போயிடுது. இது கவர்மெண்ட் எய்டு வேறு கொடுக்கறது இந்த தப்பு பண்ணுறதுக்காக. இறைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஜீவாத்மாவை இந்த பர்டிகுலர் ஃபேமிலி இன்னி பிறந்து வாழ்ந்து வரவா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா அதுக்கு எதிர்நீச்சல் போட வேண்டிய அவசியம் மனுஷனுக்கு ஏன் இந்த புத்தி? அதனால் நம்ம ஜனங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதனாலெல்லாம் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஃபவுண்டேஷனல் மிஸ்டேக், ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்ஸு. ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்ஸ் வந்தாச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிடலாம், ரெக்டிஃபை பண்ணலாம். அப்போ இதெல்லாம் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இனிமே வேண்டாம் அப்படிங்கிறதான பட்சத்தில் இதெல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சங்கர ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு போதாயன புரோகிதத்தான் உபயோகப்படுத்திக்கணும். பொதுவாக எல்லாருக்குமே போதாயன அக்செப்டபிளாக இருக்கும். ஏன்னா போதாயனர் சீனியர் மோஸ்ட் சூத்திரங்களில். புஷ்டி சமிருத்திக்காக பிரேத சரீரத்தை கொண்டு போகிற டைமில் சந்தனக்கட்டையை வச்சு அனுப்பணும். பூரணமாகவே சந்தனம் வச்சிருந்த ஒரு காலம் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கும். உத்தம பிராமணர்களுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கும். அட்லீஸ்ட் சாஸ்திர சம்பந்தமாக ஒரு சந்தனக்கட்டையாவது வச்சு அனுப்பிச்சு துஷ்டி புஷ்டியோட இருக்கிறது, சமிருத்தியாக இருக்கிறதுக்காக இந்த ஜீவாத்மாவுக்கு நல்ல மன சுகந்தத்தோடு இது அந்த தன்னுடைய சரீரம் எரிஞ்சு போகிறத பார்த்து அதனுடைய வருத்தத்தை கொஞ்சமாவது குறைச்சிக்கும். இப்படியெல்லாம் பண்ணி என்ன அனுப்பிச்சிருக்கா பாரு அப்படின்னு ஒரு 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 ஃபால்ஸ் இமேஜ் அது கிரியேட் பண்ணிக்கும். ஒரு வேளை இந்த சவசம்ஸ்கார கிரியைகள் ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு 3-4 மணி நேரம் மினிமம் ஆகும். அது யாராலையும் அவசரப்படக்கூடாது, நிதானமாக தான் பண்ண முடியும். ஏன்னா கர்த்தாவினுடைய தேகஸ்திதி என்ன தெரியாது. உட்கார்ந்தா எழுந்திருக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், எழுந்தாச்சுன்னா உட்காரத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். இப்படிலாம் இருக்கிறவாளும் இருப்பா. இப்போ கர்த்தாங்கிறது ஒரு பொசிஷன் தானே, அதுதான் சீஃப் ஹீரோ அந்த இடத்துல. அதனால் அவருடைய சௌகரியத்தை பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் ஆகும். இந்த விஷயத்தில் மட்டும் திருமணத்துக்கு வரா மாதிரியோ கிரகப்பிரவேசத்துக்கு வரா மாதிரியோ ஆய்வு பண்ணிட்டு போக முடியாது. இங்கே வந்தால் சவசம்ஸ்காரம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னாக்கும் நியமம். அதனால் அதே மாதிரி இந்த சவசம்ஸ்கார சடங்கில் பங்கு கொண்டவர்கள் எல்லாம் சுபசீகார தண்ணிக்கும் வருவா. அது ஒரு டிஃபால்ட் ரூல் வரணும் அப்படின்னு. அப்போ பூர்த்தியாச்சு, ஆரம்பித்து முடித்தது நல்ல மங்களகரமாக முடிச்சாச்சுன்னு அர்த்தம். பொறுமையோட ஸ்ரத்தையோட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதா அப்படிங்கிறதான எண்ணத்தோட ஜாக்கிரதையோடு நடத்தணும். இந்த சவசம்ஸ்காரம் பண்ணிதான கர்த்தாவுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 100 அஸ்வமேத யாகம் பண்ணிதான புண்ணியம் கிடைக்கிறது. அதனால் அவரும் ரொம்ப க்ஷமையோட பொறுமையோட நல்ல மனசோட நல்ல சிந்தனையோட நான் கர்த்தாவாயிருக்கேன், அதுக்கு பரம பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கிறதான எண்ணத்தோட பந்துமித்ராதிகளை எல்லாரையும் கூட்டி அணைத்து கொண்டு இந்த கர்மாவை பிரமாதமாக பண்ணி முடிக்கணும். இதை அடுத்ததாக இந்த பிரேத சரீரத்தை மூடுறதுக்கு ஒரு வெள்ளை துணி, காடா துணின்னு பேர் இதுக்கு, வெள்ளை வஸ்திரம். இதுக்கு கரையெல்லாம் ஒன்றும் இருக்காது, வெறும் பிளெயின், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த துணி. அதால் தான் இந்த பிரேத சரீரத்தை மூடணும். இதை சாதாரணமாக 2 மீட்டர் 1/2 மீட்டர் இப்படி 2 துண்டாக வாங்கணும். அப்படி ஒன்றா வாங்கினா கூட அது 2.5 மீட்டர் முடிச்செடுத்துடுவா செப்பரேட்டாக. இந்த 2 மீட்டர் நீளம் அதிகமாக இருக்கிறது உடம்பை மூடுறதுக்கு. அந்த 1/2 மீட்டருங்கிறது வாசோதகம் பண்ணுறதுக்கு. வாசம் அப்படின்னா அங்கே இந்த நூல் போட்டதான துணி, உதகம்னா தண்ணி. இதை எடுத்து தான் அவளுக்கு தண்ணி கொடுக்கணும். இந்த உதக பிண்ட தானம் பண்ணுற நேரத்தில் இந்த துணியைத்தான் உபயோகப்படுத்தணும். அது ஒரு சின்னதாக இருக்குது. இது 3ஆக மறித்து புழிஞ்சு விடணும் 3 தடவை. சுது தாக சமனார்த்தம் வாசோதகம் தாமி அப்படின்னு புழிஞ்சு விடுவா அந்த தண்ணியை. தாராளமாக விடணும் தண்ணியை. இது ஒரு சடங்கு இருக்குது. ஸோ துணியை சாதாரணமாக கடைகளில் போய் சொன்னாலே அவள் கரெக்டாக கொடுத்துருவா. அவள் தெரியுதல்ல சம்பிரதாயங்கள்லாம். அதே அடுத்த 10 நாளைக்கு பாஷாண சிலாஸ்தாபனத்தில் செய்ய வேண்டியதான வாசோதகத்துக்கு இந்த சின்ன துணியைத்தான், 1/2 மீட்டர் துணியைத்தான் உபயோகப்படுத்த போகிறா. புதுசாக ஒரு சொம்பு வாங்கிறது, இரும்பு சம்பந்தமான எதுவுமே பிதிர்கர்மாவில் அலோடு இல்லை. இரும்பை பார்த்தா பூதப்பிரேத பிசாசங்களுக்கு கோபம் வரும், பயமும் வரும். ஏற்கனவே இதுகள் பயந்த சுபாவக்காரா. இப்போ இவாளோட பயம் அதிகமாக போயிடும், பக்கத்தே வரமாட்டேன். எவ்வளோ பெரிய மகாத்மா ஆவாகனம் பண்ணாலும் வராது. அதனால இரும்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. 2 இரும்புனால தான் அவன் செத்து போனான். இந்த அஷ்டமம் சனி இவ்வாறாக ஒரு மெயின் காரணம் இதுக்கு. அதனால இதுக்கு பயங்கர பயம். ஸோ இரும்புக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால சாதாரணமாக பித்தளை வெள்ளி எல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு.
ஏன்னா இந்த பாத்திரம் திருட்டு போகக்கூடாது. இந்த பாத்திரம், துணி, பின்னம் வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம், இது எதுவுமே மாறக்கூடாது இந்த சடங்குகள் பூரணம் முடிகிற வரைக்கும். சப்போஸ் 7வது நாளைக்கு இதெல்லாம் திருட்டு போச்சுன்னா முதல் நாளையிலிருந்து திருப்பி பண்ணிட்டு வரணும். முதல் நாளையிலிருந்து 7 நாள் வரைக்கும் பண்ணி பிராயஷ்டம் பண்ணி அப்புறமா 7வது நாளோடு கர்மாவிலேருந்து ஃபர்தர் கண்டினியூ பண்ணணும். அதனால இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக சூட்சமாக வச்சுக்கணும் இந்த பொருளை. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியதான ஒரு ஐட்டம் இது. இந்த துணி, அப்புறமா பின்னம் வைக்கிறதுக்குள்ளதான ஒரு பாத்திரம், ஒரு சின்ன பாத்திரம், ஒரு கரண்டி. அதுக்கு குழைய பண்ணணும். அது உதிரக்கூடாது, வெடிக்கக்கூடாது, உடையக்கூடாது. அப்படி உடஞ்சி கொடுத்து அப்படின்னா திரும்பி பண்ணணும் அந்த கர்மாவை. இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்குது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. அதனால் பிதர்கர்மங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான இந்த பாத்திரம், இந்த துணி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும். அது இல்லைன்னா 1க்கு 3 வேலையாயிடும். அதுபோலவே மரண வீட்டில் இந்த பிரேத சரீரத்தை படுக்க போட்டிருக்கிறத தெற்கு தலை வச்சு வடக்கு காலை வச்சிருப்பா. இந்த தெற்கு பாகத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சிருப்பா. இது அணையா விளக்காட்டமாக 10 நாளைக்கு இந்த விளக்கை பராமரித்து கொண்டு வரணும். சாயந்தர நேரத்தில் அந்த விளக்கை பார்த்துண்டு தெற்க பார்த்துண்டு யமாய தர்மராஜாயா மிருத்வே சாந்தகாஜா வைவஸ்வதாய காலாயா சர்வபூதக்ஷயாஜா உதும்பராய தத்தாயா லீலாயா பரமேஷ்னே மிருகோதரா சித்ராயா சித்திரகுப்தாயவே நமோ நமஹ அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு பிரியமான ஏதாவது ஒரு பொருளை சமைச்சு கொண்டு சாதாரணமாக வெளியிலேருந்து சமைச்சிட்டு வரணும், சொந்த பந்து மித்திரார்கள் வீட்டிலிருந்து. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இப்போவும் பிரேதாக்னி தான் இருக்குது. இங்கே ஆனந்தாக்னி வர வரைக்கும் இங்கே சமையல் கிடையாது. மற்ற வீடுகள்லாம் அதெல்லாம் சொல்கிறதும் பார்க்குறதுலாம் கஷ்டம். ஏன்னா பெண்களுக்கு 3 நாள் திருட்டு போயிடும். முன்னைய காலத்துலலாம் ஒரு டிக்கெட்டு அரை டிக்கெட்லாம் கிடையாது. 8-10 பேர் இருப்பா ஒரு குடும்பத்தில். கொஞ்சம் நிறைய ஆம்பளைகள் கொஞ்சம் பொம்பளைகள்லாம் இருக்கும் குடும்பத்தில். அதனால் இந்த பெண்களுக்கு எல்லாம் 3 நாள் திருட்டு தான். ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவா. ஸோ இந்த போனவருக்கு இல்லைன்னா போனவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஐட்டங்கள் எல்லாம் சமையல் பண்ணி ஈவினிங் ஒரு சின்ன ஒரு சுண்டல், ஒரு ஸ்வீட்டு ஏதாவது பண்ணி வச்சு அந்த யமதர்மதானை பார்த்து எல்லாரும் வீட்டில் இருக்கிறவா எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவா. என்னுடைய அப்பா இல்லை என்னோட தாத்தா, என்னுடைய மாமா, இல்லைன்னா என்னோட இன்னொருத்தர் இங்கேருந்து காலமாயிருக்கார், உன்னுடைய பட்டணத்தை நோக்கி வரப்போகிறார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்ப போகிறோம், டிக்கெட்டு வாங்கி விசா வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்கார். அவர் நல்ல மதிப்பு மரியாதையோடு அவரை வரவேற்று அவருக்கு சத்கதி கொடுத்து அவருக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து அவருக்கு சொர்க்கத்தில் வாசம் செய்ய வச்சு அதனை சுகம் அனுபவிக்கிட்டோம். இந்த பூமியில் இங்கே அதுவும் சென்னையிலாமான எக்கச்சக்கமான கொசு கடிச்சு பிராணம் போயிருக்கும். அதனால் இங்கே ரொம்ப அவஸ்தப்பட்டா இருக்கார் பாவம். எக்கச்சக்கமான மெடிக்கல் பில் ஆயிருக்கு, ஐசியூ கொஞ்ச நாளைக்கு வரப்படுத்திருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுக்குற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனைக்கு பயங்கர சக்தி உண்டு, அதிபயங்கர சக்தி உண்டு. அப்படி பிரார்த்தனை பண்ணி எல்லாருமா சேர்ந்து அது பக்கம் அதை பிரசாதமாக எடுத்துட்டு அது பிது பிரசாதம் போல அதை எடுத்துட்டு மற்றபடி காரியத்துக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும் 10 நாளைக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இப்பெல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒன்று பண்ணுறாலும் அது அப்படிலாம் கிடையாது. அதாவது சத்தியமாக பார்க்க போனோம்னா 10வது நாள் அன்னைக்கு சாயம் சந்தியா நேரத்தில் கருட புராணம் படித்து சரம பத்திரிகை அன்னைக்கே வாசிக்கணும். அந்த சரம பத்திரிகை வாசிக்கிறது 13ஆம் நாளைக்கு வச்சுருக்கா. இப்போ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதா ஒருத்தர் கூட்டிகிட்டு அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குறா. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் இது. இதில் சரம பத்திரிகையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வேதவித்தான இந்த புரோகிதன் அதை படிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸ்மார்த்தனா இருந்தால் இந்த ஆத்மா சிவலோக பிராப்தி அடைந்தது அப்படின்னு அவர் சர்டிஃபை பண்ணுவார். ஒரு டாக்டர் இந்த பாடி இறந்து கொடுத்து அப்படின்னு எப்படி சர்டிஃபை பண்ணுறாரோ, ஒரு மாதா இதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு எப்படி சர்டிஃபை பண்ணுறாளோ, அதுபோல காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி 3 தேவிமாரையும் திருக்காலங்களிலையும் சத்தியாவதனம் பண்ணி இதயபத்மத்தில் ஆவாகனம் பண்ணி உட்காத்தி தன்னுடைய திருவாயினால திருநாக்குனால காயத்ரி மந்திரம், வேதத்தை அத்தியனம், உபதேசம் எல்லாம் செய்யக்கூடியதான ஸ்ரோத்ராவான காது வழியாக வேதத்தை கேட்டு 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 படிச்சு சொல்லுகின்றதான அந்த புரோகிதன் பிரம்மாவுக்கு சமம். அவருடைய திருவாயினால இந்த ஆத்மா சிவலோக பிராப்தி அடைஞ்சது அப்படின்னா அடைஞ்சது. அதுக்கு 2வது கொஸ்டினே கிடையாது. வைஷ்ணவராக இருந்தால் வைகுண்டம் போய் சேர்ந்தார், பிரம்மபதத்தை அடைந்து விட்டார், பெருமாளுடைய பாதத்தை திருவடியில் அடைந்து விட்டார் அப்படி சொன்னால் அவ்வளோதான், ஓவர். இந்த ரூலை அந்த யமதர்மனாலையும் மாற்ற முடியாது. என்ன சொன்னது சாதா ஆள் கிடையாது, ஒரு மகாத்மா. இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டாகணும் அங்கே. ஏன்னா இங்கே இது செல்வ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாளே, பல விஷயங்கள் கண்டு காணாமல் போயிடும். அது மாதிரி இங்கே இவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இதில் இருக்கிறதான இம்பார்ட்டன்ஸ்.
எப்படி ஒரு ஜாதகன், ஒரு குழந்தை பிறந்த ஜாதகம் விதத்தை நிஷ்டை இருக்கக்கூடியதான உபாசனாமூர்த்தி இருக்கக்கூடிய ஜோதிஷ் சாஸ்திரத்தினன் ஒரு விதி சொல்கிறானோ, இந்த குழந்தை இந்த வயசில் இப்படி இப்படிலாம் இருக்கும்னு, அப்படி இருக்கும், அது சந்தேகமே வேண்டாம். அதுதான் அப்படிதான். அது அவளுக்கு வாக் சத்தியம் வாக் சித்திங்கிறதெல்லாம் உண்டு. இதே மாதிரி மந்திர சித்தி, தந்திர சித்தி, யந்திர சித்தி, இப்படிலாம் பலவிதமான சித்திகள் உண்டு. ஸோ அதுக்கு தான் இந்த சடங்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாமல் எதையாவதும் எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அது இந்த நாளைக்கு பிறந்தார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இவரை ஒட்டி தர்மபத்னியான ஒருத்தி இருக்கா, இத்தனை குழந்தைகளுக்கு பிதாவாக இருந்தார், இன்னும் சத்கர்மா தர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கார், தான தர்மாதிகள்லாம் பண்ணுவார், ரொம்ப தங்கமான மனுஷன், இப்படியெல்லாம் சொல்லி 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 ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் வந்து சிவலோக பிராப்தி அடைந்தார், எல்லாம் பிரம்மலோக பிராப்தி அடைந்தார், இல்லைன்னா வந்து வைகுண்டம் போய் சேர்ந்தார் அப்படின்னு. இந்த வைகுண்டம்ங்கிறதான வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் உண்டு. சிவலோகம் போனார் சொன்னாலும் வைகுண்டம் தான். ஆக்சுவலி சக்தி லோகம் போனா அப்படி சொன்னாலும் வைகுண்டம் தான். விகுண்டதகான்னு பேர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் இருக்கு. விகுண்டிதமாக அங்க இங்க பார்த்து அலைஞ்சு திரியக்கூடியதான இந்த ஜீவாத்மாவை எல்லாம் மகாவிஷ்ணு ராத்திரி படுத்து தூக்கறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பொறுக்கின்னு போவாராம். இந்த முனிசிபாலிட்டிக்காரர் வந்து ரோட்ல படுத்து தூங்குறவாள்லாம் எழுப்பி அடி ஓட்டு போறாளே ஒரு வேன்ல போட்டு, அது மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு நடக்கக்கூடியதான ஆத்மாக்கள் எல்லாம் இவர் தேடி பிடிப்பார். பிடிச்சிட்டு சன்மார்க்கத்தை உபதேசம் செய்வார், சன்மார்க்கத்தை காட்டி கொடுப்பார். சரி, நான் ரெக்கமெண்டேஷன் போடுறேன், இப்போ யமதர்மனுக்கு லெட்டர் அனுப்புறேன், கவலைப்படாத, உனக்கு ஒரு ஜென்மா வரும் அடுத்தது கூர்ண சீக்கிரம், அதுக்கு நான் வழி பண்ணி தரேன் அப்படின்னு அத்தனை பேரையும் காப்பாற்றுவாராம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவார்டு பாபம் புண்ணியம். அதனால தான் மகாவிஷ்ணுவுக்கு அவ்வளவு மகத்துவம். அந்த திருநாமத்தை சொன்னாலே எனக்கு அழுக வரும். எவ்வளோ கஷ்டப்படுறார் இந்த பகவான் பாருங்க. அப்படியே ஓஞ்சு படுத்துக்கிறார். அதுக்கு யோக நித்ரேன்னு பேர். பாவ மகாலட்சுமி தாயார் வந்து பாதத்தை நல்லா மசாஜ் பண்ணி விடுறதுனால நல்ல ஒரு யோக நித்ரை கிடைக்கிறது அவருக்கு. எவ்வளோ ஓடி 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 24/7 ஓடுறதா அவருக்கு வேலை. அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அவர் கொடுத்துருக்கா அந்த பகவானை. அதனால்தான் பராசக்தி அம்பாயாகம் பண்ணுறார். அவர் சக்தி கொடுக்குறா. சதுர யுகங்களிலேயும் நீதான் தெய்வம், ஹீரோ தெய்வம், சாதா தெய்வம் இல்லை. உன்னுடைய நாமத்தை சொன்னாலே நான் வாழ்க்கை முக்தியை கொடுத்துடுவேன். முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபிணி விஷ்ணு நாராயணன் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கேட்டாலே அம்பாள் வந்து அவ்வளோ பிரசன்னமாயிடுவாள். அப்படிங்கிறத ஒரு தத்துவத்தில் எடுத்து சொல்றது. அந்த மகாவிஷ்ணு வந்து இப்படி சுத்தின்னு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறதுனால விகுண்டிதமாக எதிராக பாவம் பண்ணினாத்தன் அப்படி அலையணும். பாவம் பண்ணாத வாழ் எல்லாம் நல்ல நல்ல கதியில போயிடுவா. நல்ல குடும்பமாக இருந்தால் அவளை வந்து பிதலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்ருவா. தான தர்மாக்கள் எல்லாம் கொடுத்து பாவம் புண்ணியம் அவ்வளோலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் வந்து மாற்று மாறாக எல்லாம் கொடுத்து வாங்கி அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ணி விட்டுருவாவா. அது ஒன்றும் இல்லாதெல்லாம் துரிஞ்சுட்டு இருக்கும். மேலே அவாளங்களை கூட காப்பாற்றக்கூடியவன் விகுண்டிதமாக இருக்கிற வாக்குக்கு நல்ல இடத்தை காட்டி கொடுத்து நல்ல சன்மார்க்கத்தில் கொண்டு அவங்களை சேர்க்கறதுனால அவனுக்கு வைகுண்டன் என்றதான பேர். இப்போ வைகுண்டம்ங்கிறது ஒரு உலகம் அல்ல, வைகுண்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கார்மிக் ஸ்ட்ராட்டஜி. பகவானது வழிகாட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே வைகுண்டத்துக்கு தான் போகிறான். இப்போ பிறக்கிறவா எல்லாமே சனாதனி. மற்ற மதங்கள் எல்லாரும் மதங்களுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும், பேப்டிசம் பண்ணிக்கணும், இவாளுக்கு சுண்ணா பண்ணிக்கணும், புத்த மதத்தில் மொட்டை அடிச்சுட்டு சத்தியபிரயத்னம் பண்ணி எடுத்துக்கணும். சனாதனிக்கு ஒன்றுமே கிடையாது. பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன்தான் சனாதனி. அவனுக்கு எந்த மதமும் கிடையாது. அவன்தான் பகவானுடைய இஷ்டபுத்திரன். அவன் அப்படியே வளர முடியும். வேறு யாருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அதுபோல எந்த பகவானை கூப்பிட்டாலும் எல்லாமே வந்து மகாவிஷ்ணுடைய உருவத்தில் வந்து தான் அந்த ஜீவாத்மாவுக்கு சத்கதியை உண்டாக்கி கொடுப்பா. அதனால ராம மந்திரம் நாராயண மந்திரம் எல்லாம் ரொம்ப சிறப்படைந்த மந்திரமாக இருக்கிறது. இந்த எஸ்பெஷலி இந்த பிதிருப்பிரேத கர்மாக்கள்ல நாராயண பலிதான் பெரிய பலி. சன்னியாசிக்கு பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கூட நாராயண பலியை கொடுத்து முடிச்சு விடலாம் வேறைய. இப்படிலாம் இருக்கு. அப்போ இந்த 13ஆம் நாளைக்கு இது வச்சிருந்துக்கா இப்படி இந்த பத்திரிகை படிக்கிறது. 10வது நாள் அன்னைக்கு இரவு சாயந்தரம் படிக்கணும் இதை. அதுதான் என்னுடைய முறை. அடுத்ததாக ஏன்னா இந்த ஜீவாத்மாவும் இதெல்லாம் கேட்டுக்கணுமே. 10ஆம் நாளைக்கு தானே வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். அதை பற்றி தான் சொல்கிறது, அதுக்கு தானே கேட்டுக்கணும். அப்போ அதுக்கு உற்சாகம் வரும். நம்மளை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறா. இப்போ எல்லாருக்கும் தேரால் ஓகே, இப்போ நான் போகிறதுனால உங்களுக்கு யாருக்கும் இந்த பிரச்சனை வந்துட போகிறதில்லை, அதனால் நான் தைரியமாக போகலாம். இனிமேல் அந்த சந்தோஷத்தோட மனப்பானையோடு போகும். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. இது ரூலாச்சா. அடுத்தது புரோகிதன். இந்த செய்து வைக்கக்கூடியதான புரோகிதன் எப்போவுமே எந்த காரணத்தாலையும் ரொம்ப கர்க்கசம்னு பேர் இதுக்கு. பிடிவாதம் பிடிச்சு எனக்கு இவ்வளோ கொடுத்தாதான் நான் அதை பண்ணுவேன் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாலே அவர் வாத்தியார் கிடையாது. அந்த புரோகிதத்திலிருந்து அடுத்தவன் நன்னா இருக்குங்கிறதான எண்ணம் இருக்கிறதான புரோகிதன் பேர். அந்த ஸ்தானத்துக்கே களங்கம். அவர் வாத்தியாரே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அடிச்சு பிடிச்சு ஆர்ட்டி எதுவும் வாங்கக்கூடாது. கேட்டு வாங்கிறது வந்து தட்சணை ஆகாது. கேட்டு வாங்குறது வந்து தானம் ஆகும், இல்லை கடன் ஆகும். அது பெரிய பாவம், நிஷித்தம், சாஸ்திர விருத்தம்.
அப்படின்னு இருக்கு. அதனால அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சுட்டு காரியங்களை நல்லா அழகாக பண்ணணும். மந்திரலோபம் மட்டும் வரக்கூடாது. திரவிய லோபம் வரலாம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போது ஒரு பவன் வாங்குற இடத்துல வந்து ஒரு துண்டு அதுலனா ஒரு சொர்ணத்துக்கு மேலே சொர்ண புஷ்பம் சொல்லி வச்சுருவா, அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் மந்திரலோபத்தை மட்டும் பண்ணக்கூடாது. கிரியாலோபம் வரக்கூடாது. சடங்குகளில் எப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும். அதனால இந்த ஒரு விஷயத்தை புரோகிதன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோலவே ஒருவேளை கர்த்தா ஞான சூன்யன் அப்படின்னுட்டு அவன் மண்டையில் மிளகா அரைக்கக்கூடாது. எல்லாம் போர் இப்படி ஷார்ட்டாக பண்ணிவிடுவோம், இதுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் பெருசு. கர்த்தாவும் அவசரப்படுவார், எனக்கு இது முடிச்சு ஆஃபீஸ் போன சுவாமின்னு. இது அட்வான்டேஜாக எடுத்துட்டு ஷார்ட்கட் எல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ணக்கூடாது. மந்திரலோபம் கிரியாலோபம் ஒன்றும் வராமல் திரவியலோபம் வந்தால் பரவாயில்லை, அதுக்கெல்லாம் பிரதிநிதி பூதமாக எதாவது வச்சுன்னு பண்ணிக்கலாம். புரோகிதம் பல தலைமுறைகளாக இந்த மாதிரி பாவம் பண்ணியாச்சுன்னா புரோகிதனுடைய குடும்பம் ரொம்ப அவஸ்தைப்படும். அதே நேரத்தில் கர்த்தா வந்து ஊர் வியவஸ்தைக்கு ஏற்ற மாதிரி தன்னால் எது முடியுமோ யதாசக்தி புரோகிதனுக்கு தனசகாயத்தை பண்ணவும் வேணும். பிசுக்குத்தரம் காட்டக்கூடாது. வாத்தியாருக்கு தானே கொடுக்குறது போரும், அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. வாத்தியார்னு சும்மா விளையாடுறவரா? அவர் அத்தியனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவருடைய திருவாயினால அது எவ்வளோதான் துஷ்டத்தரம் பண்ணுறவர், அவருடைய திருவாயிலேருந்து இவருக்கு மோட்சசக்தி பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லியாதான் கிடைச்சிதான் ஆகணும். புரோகித ஸ்தானம் இருக்கு, பிரம்மாவனுடைய ஸ்தானம் புரோகித ஸ்தானம். சாட்சாத் பிரகஸ்பதியை வந்து பண்றதுக்கு சமம். அதனால பிராமணனுக்கு மட்டும்தான் கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு அதிகாரம். அதனால ஒரு பிராமணன் எனக்கு தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னா நம்மளுடைய பாக்கியமாக நம்ம எடுத்துட்டு கொடுக்கணும். ஸோ அதனால பிசுக்குத்தனம் பிடிக்காம நம்மளும் பார்த்து கேட்டு வாத்தியாருக்கு தேவையான அளவுக்கு அவர் திருப்தியாகும்படியாக கொடுக்கணும். முடியலைன்னா முன்னாடியே சொல்லிவிடணும், வாத்தியாரே எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுட்டு எப்படி பண்ணமோ அப்படி பண்ணுங்க, மிச்சம் அவங்கள நம்பி இருக்கேன் அப்படி சரணாகதி அடைஞ்சிடணும். எப்பவுமே வந்து எல்லாத்துலேயுமே சரணாகதிக்கு தான் மகத்துவம். அது நம்ம சாஸ்திரத்து சரணாகதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ சரணாகதி பண்ணிடணும். இப்படியெல்லாம் இருக்குது, இதை வச்சுட்டு நல்லா அழகாக உங்கள் ஆத்திர ஒரு விஷயம் நடந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம்னா அவர் சந்தோஷமாக பண்ணுவார். கர்த்தாவும் நல்ல ஸ்ரத்தையோடு இருக்கணும். கர்த்தா ஸ்ரத்தை இருந்தால் வாத்தியார் ஒரு நாளைக்கு ஏமாற்ற மாட்டார். ஏன்னா வாத்தியாருக்கு நன்னா தெரியும் இதில் விஷயத்துல ஏதாவது தப்பு வந்தால் அந்த அவரோட குடும்பத்தை சுத்தம் அவரை சுத்தம்னு தெரியும். ஏன்னா அவள் தர்மசாஸ்திரம் படிச்சதுனால அவள் தெரியும் பாவ புண்ணியம்னு என்னான்னு. கர்த்தாவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அதனால கர்த்தாவும் திமிரு காட்டக்கூடாது, புரோகிதம் திமிரு காட்டக்கூடாது. 2 பேரும் ஒத்துழைச்சு போனோம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். கல்யாணம் கார்த்திக்கெல்லாம் நல்ல பிடிவாதம் பிடிச்சிட்டு எல்லாம் விட்டு கொடுத்தெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் இனி இந்த வாத்தியாரை பிடிக்கலே நம்ம விட்டுட்டு வேற ஒரு வாத்தியார்கிட்ட போகிறோம் அப்படின்னா இந்த கமர்ஷியல் லைஃப்பில் வந்து ஆஃபீஸஸில் கொட்டேஷன்ஸ் வாங்கி லோவஸ்ட் கோர்ட் கொடுக்குற மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ஃபேமிலி வாத்தியார், ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர், ஃபேமிலி தேவதை அதாவது குலதேவதை, ஃபேமிலி குரு அதாவது குலகுரு, இவாள்லாம் ரொம்ப பெரிய ஸ்தானமானங்கள் இருக்கக்கூடியவா. அப்போ அவர்கிட்ட போயிட்டு க்ஷமாபராதம் பண்ணிட்டு அவருக்கு இதை யதாசக்தி ஒரு சின்ன தட்சிணை கொடுத்துட்டு, ஐயா என்ஓசி கொடுங்கோ, எங்களுக்கு இந்த பட்ஜெட் சரியாகாது, இல்லை இந்த மாதிரி பண்ணுறது சரி வராது, எங்களுக்கு இன்னொரு இடத்துல போய் பண்ணோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவருடைய பூர்ண மனசோட, பிராமணனுக்கு பூர்ண மனசுங்கிறது கிடையாது. திருப்தி இல்லாத ஒரு ஜென்மா உலகத்தில் யாருன்னா அது பிராமணன் தான். பிராமணனுக்கு திருப்தி இருக்கக்கூடாதுன்னு சாபமே போட்டிருக்கார் கௌதம மகர்ஷி. இது மேலே என்ன வேணும் ஆதாரம்? அதனால தான் பிராமணனுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தி வரதில்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர்கிட்ட வந்து சம்மதத்தோடு தான் இன்னொரு இடத்துக்கு போனோமே தவிர அவர் எதிர்த்துண்டு பழி வாங்குற மாதிரிலாம் போனால் திருசங்கோடு கதையாட்டமாக ஆகிடும். சிஸ்டர்கிட்ட நான் பண்ண முடியாது அப்படின்னா நேரம் விஸ்வாமித்திரங்கிட்ட போய் காரியம் நடத்திட்டு மாற்றி முடிச்ச மாதிரி அது மாதிரிலாம் ஆகும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த எபிசோடு இங்கே இருக்கட்டும். இனிமேல் அடுத்த இதில் பார்ப்போம். நம சிவாய்.